இருளர்களுக்கு ஒரு விடிவிளக்காக வந்ததுதான் அசெட் என்று உறக்க சொல்ல வேண்டும். என்றால் பல காலமாக இருளர்களுக்கென்று தனித்துவமான ஒரு அமைப்போ அல்லது அவர்களுடைய தனித்தலைமைகளோ இல்லாமல் இருந்தது. அவர்களுக்கு ஒரு சில வழிகாட்டிகள் இருந்தார்கள். இருந்தாலும் அவர்கள் இருளர்களை சார்ந்தவர்கள் அல்ல. இருளர்களுக்காக பணியாற்றியவர்களாக சில அமைப்புகள் இருந்தன. ஆனாலும் ஒரு இனம் தனியாக உயர்வடைய வேண்டும், வளர்ச்சி அடைய வேண்டும், மாற்றம் அடைய வேண்டும் என்றால் அந்த இனத்தை சார்ந்தவர்களே அவர்களுடைய செயல்பாடுகளை கையில் எடுக்கும் பொழுதுதான் அந்த உயர்வும் வளர்ச்சியும் எட்டும். அவர்களுடைய மன உறுதியையும் அவர்களுடைய மன வலிமையையும் அவர்களை பற்றிய அவர்களது மதிப்பீடுகளும் உயர்வாக இருக்கும் பொழுதுதான் அது நிகழும். அது வெறும் பொருளாதாரத்தில் மட்டும் வந்துவிடாது. அத்தகைய ஒரு புரட்சியை செய்ததுதான் அசெட் என்று நான் சொல்வேன். சொர்ணலதா அவர்களும் திரு பாலாஜி அவர்களும் இணைந்து மிகவும் பாடுபட்டு இந்த அமைப்பை உருவாக்கி இருக்கிறார்கள் என்று மட்டுமல்ல, அவர்கள் இந்த அமைப்பை உருவாக்கிய அந்த 2012 10-15 ஆண்டுகளாக அவர்களும் அயராது பாடுபட்டு இருளர்களுக்கு கோடானு கோடி நன்மைகளை கொண்டு வந்திருக்கிறார்கள். இதில் அவர்கள் இருளர்களுக்கு தெம்பை ஊட்டியிருக்கிறார்கள். அவர் இருளர்களுக்கு ஏதோ அங்கங்கே கொஞ்சம் வீட்டு மனையை வாங்கி கொடுத்தோம், அங்கே வீடுகளை கட்டி கொடுத்தோம், அவர்களுடைய தொல்லைகளை நாங்கள் தீர்த்து கொடுத்தோம் என்பதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இருளர்களுக்கு தெம்பு கொடுத்தனர் என்பது மட்டுமல்லாமல் இந்த அசெட் நிறுவனத்திற்கு பொறுப்பாக இருப்பவர்கள் அனைவரும் எந்த விதமான அதிகாரிகளாக இருந்தாலும் சரி அவர்களிடம் உரிமையோடு போய் தமது கோரிக்கைகளை வைப்பதற்கும் அவர்கள் பழகி இருக்கிறார்கள். இந்த சுய மதிப்பீட்டை தான் இவர்கள் தமது மக்களுக்கும் பரப்பி வருகிறார்கள் என்பதுதான் அசெட்டின் சிறப்பான காரியங்கள். அதில் குறிப்பாக சொல்ல வேண்டுவது அவர்கள் பெற்று தந்திருக்கிற பட்டாக்கள், நிலங்கள், வீடுகள் இவற்றை சொல்லலாம். இதை தவிர அவர்கள் பெயருக்கு ஒப்ப ஆங்கிலத்தில் அசெட் என்றால் சொத்து என்று பொருள். அதுபோல இந்த இருளர்களுக்கு அவர்கள் சொத்துரிமையை வளமாக பெற்று தந்திருக்கிறார்கள். அதிலும் அதன் உச்சமாக சொல்ல வேண்டிய ஒரு இடம் என்றால் இந்த காயரம்பேட்டில் 65 பேர்களுக்கு அவர்கள் பெற்று தந்திருக்கிற மாடி வீட்டு கட்டிடத்தை சொல்லலாம். 62 பேருக்கு இன்று இந்த நாட்டில் வேறு யார் ஒருவரும் எந்த வகையான ஒரு குடியிருப்பில் பளபளப்பில் குடியிருக்கிறார்களோ அந்த விதமான ஒரு குடியிருப்பை உருவாக்குவதில் இவர்களது பங்கு பெரும் பங்கு என்று நான் சொல்வேன். இது ஒரு ஆன்றோருக்கும் சான்றோருக்கும் முன்மாதிரியான ஒரு வீட்டு வசதி திட்டம். இந்த திட்டத்தை இந்த அசெட்டும் உலகுக்கெல்லாம் பரப்ப வேண்டும் என்பதை நான் அவர்களுக்கான ஒரு கோரிக்கையாக வைத்துக் கொள்கிறேன். அசெட் மென்மேலும் வளர வேண்டும், அவர்கள் மூலமாக இருளர்கள் புதுவாழ்வு பெற வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன்.